பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 36ஆம் நாளில் செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 36ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 36ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி லூக்கா 14:28-30 வசனங்கள். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ. இயேசு கிறிஸ்து சொல்லிய இந்த உவமை சீஷத்துவத்திற்கான விலை, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்ற தலைப்பின் கீழ் வருகின்றது. இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது திரளான ஜனங்கள் அவரோடு கூட சென்றார்கள். அவர்கள் எல்லோரும் வெறும் ஆர்வத்தினால் மட்டும் அவரை பின்தொடர்வதை இயேசு கவனித்தார். பலர் அவருடைய அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்றும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உணவிற்காகவும் மற்றவர்களை பார்த்தும் அவரை பின்தொடர்ந்தனர். ஆனால் சீஷனாக இருப்பதற்கு தேவையான தியாகங்களை, அர்ப்பணிப்பை குறித்து அவர்கள் உணரவில்லை. தன்னை உண்மையாக பின்தொடர விரும்புகின்றவர்கள் இடையில் பின்வாங்கி விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் எடுக்க போகும் முடிவின் தீவிரத்தை உணர செய்யவே இயேசு இந்த உவமையை சொன்னார். உங்களில் எவன் ஒருவன் கோபுரத்தை கட்ட எண்ணி அதை முடிப்பதற்கு தன்னிடம் போதுமான பணம் இருக்கிறதா, அதற்கு தேவையான வளங்கள் ரிசோர்சஸ் இருக்கிறதா, மேலும் அதை கட்டி முடிப்பதற்கான திறன் இருக்கிறதா என்று முதலில் உட்கார்ந்து அதை கட்டுவதற்கான தேவையான எல்லா காரியங்களையும், மென், மெட்டீரியல், மணி, மிஷின், அதாவது ஆட்கள், பொருட்கள், பணம், தேவையான உபகரணங்களை கணக்கிட்டு பார்க்காமல் அதை தொடங்க மாட்டான். இந்த ஓமையானது ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன் கவனமாக திட்டமிடுவதன் முக்கியத்துவத்தை, இம்பார்ட்டன்ஸை குறித்து கற்பிக்கின்றது. கணக்கிடுதல் என்பது ஆங்கிலத்தில் கால்குலேஷன் என்று சொல்லப்படும். மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே கால்குலேஷன் தான், கணக்கு தான். ஒரு குழந்தை பிறக்க 10 மாதம் என்ற கால்குலேஷன், அதன் பின் 0 to 3 மாதங்கள் கைகளை திறத்தல், மூடுதல், கைகளை வாய்க்கு கொண்டு செல்லுதல், புன்னகைத்தல், நகரும் பொருட்களை கண்களாலேயே பின்தொடர்தல், தானாக சிரித்தல், ஒலிகளை நோக்கி தலையை திருப்புதல் போன்ற காரியங்களை செய்யும். 4 to 6 மாதங்கள் பொருட்களை கைகளை நீட்டி பிடிப்பது, குப்புறப்படுத்த நிலையிலிருந்து மல்லாந்து படுத்த நிலைக்கு திரும்புவது, உறக்க சிரிப்பது, பொம்மைகளை கைகளால் எட்டி பிடிப்பது, பழக்கமான முகங்களை அடையாளம் காண்பது போன்ற செய்கைகளை செய்வார்கள். 7 to 9 மாதங்கள் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் அமர்வது, தவழ்வது, எழுந்து நிற்க முயற்சிப்பது, மழலை மொழி பேசுவது, தன்னுடைய பெயருக்கு சைகை காட்டுவது, இப்படி காரியங்களை செய்வார்கள். 10 to 12 மாதங்கள் நடப்பதற்கு தயாராவார்கள். முதல் அடிகளை எடுத்து வைப்பது, கையசைத்து டாட்டா காண்பிப்பது, பொருட்களை ஒன்றோடு ஒன்று தட்டுவது, அம்மா அல்லது அப்பா என்று சொல்ல முயற்சிப்பது, நம்முடைய கேள்விக்கு வேண்டும் வேண்டாம் என தலையசைப்பது போன்ற காரியங்களை செய்வார்கள். இப்படி அந்தந்த மாதத்திற்கான ஒரு வளர்ச்சி இருக்கின்றது. என்னடா இது, குழந்தை வளர்ச்சியை பற்றி சொல்லி தருகிறார்கள் என்று நினைக்கின்றீர்களா? இதெல்லாம் ஒரு குழந்தையின் ஆரம்ப வளர்ச்சிக்கான ஒரு கால்குலேஷன், ஒரு கணக்கு. ஏன் இந்த கால்குலேஷன் என்று பார்த்தால், ஒருவேளை அந்த குழந்தை அந்தந்த பருவத்தில் அந்தந்த வளர்ச்சிக்கான காரியங்களை வெளிப்படுத்தவில்லை என்றால் அந்த குழந்தையிடம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று அறிந்து மருத்துவரிடம் ஆரம்பத்திலேயே காட்டி அதை சரி செய்ய ஈஸியாக இருக்கும். இந்த கால்குலேஷன் காரியங்களை ஒருவேளை நாம் அறிந்திராவிட்டால் குறைகள் நமக்கு தெரியாது. பின் நாட்களில் குழந்தையின் அந்த குறைகளை சரி செய்வது என்பது கடினமானதாகவோ அல்லது கூடாததாகவோ மாறிவிடும். ஒரு மனிதன் கோபுரம் கட்ட விரும்பினால் அதை முடிப்பதற்கு தேவையான பணம் அவனிடம் இருக்கிறதா என்று
முதலில் உட்கார்ந்து கணக்கு பார்ப்பான். ஒருவேளை அவன் பார்க்காவிட்டால், அஸ்திபாரம் போட்ட பிறகும் கூட கட்ட முடியாமல் போனால் பார்ப்பவர்கள் அனைவரும் அவனை நகைப்பார்கள் என்று இந்த ஓமை நமக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பாக திட்டமிடுதல், பிளானிங் கண்டிப்பாக அவசியம். திட்டமிடாமல் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும், சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும், நாம் பிளான் பண்ணி செயல்படும் போது அது சிறப்பாக வரும். வேலையின் காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. சகோதரிகள் சமைக்கிறதற்கே நாளைக்கு என்ன சமைக்க வேண்டும் என்று இன்றைக்கே பிளான் பண்ணுவார்கள். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை முன்பே வாங்கி வைத்து விடுவோம். சிலர் வீட்டில் டைம் டேபிள் போட்டு சமைக்கின்றதையும் நான் பார்த்திருக்கின்றேன். தினமும் என்ன சமைப்பது, பிள்ளைகளுக்கு கணவருக்கு என்ன லஞ்ச் கொடுப்பது என்று யோசித்து நேரத்தை செலவிடுகிறதற்கு பதிலாக டைம் டேபிள் போட்டு சமைப்பது கூட நல்ல ஐடியாவாகத்தான் பட்டது. சரி, இந்த பிளான் என்ற வார்த்தைக்கு ஒரு சிறிய விளக்கத்தை தருகின்றேன். P for pray to God. அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். Learn from him. அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். Accept God's leading or direction. தேவனுடைய வழி நடத்துதலின்படி நடக்க வேண்டும். Never quit. எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது. நாம் முதல் மூன்றையும் சரியாக செய்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் என்னால் முடியாது என்று பின்வாங்காமல் இருப்பது நல்லது. காரணம், ஜெபித்து கற்றுக்கொண்டு தேவ வழிநடத்துதல்படி நடக்கிறதால் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் திட்டமிட்டதை செயல்படுத்த உறுதியோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் நாம் திட்டமிடாமல் செய்வோமானால் அது சரியாக வராது. நாம் ஒரு சுற்றுலாவிற்கு குடும்பத்தோடு போக வேண்டும் என்று பிளான் பண்ணுகின்றோம். அதற்கென்று முன்பே திட்டமிடாமல் திடீரென்று போகலாம் என்று முடிவெடுத்தால் பல தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் கொண்டு வரும். டிக்கெட் ரிசர்வ் செய்வது, எத்தனை நாள், எங்கே தங்க போகின்றோம், எவ்வளவு செலவாகும், எந்தெந்த இடத்தை பார்க்க போகின்றோம் என்று திட்டமிட்டு செய்யும் போது அந்த சுற்றுலா கண்டிப்பாகவே உங்களுக்கு இன்பமானதாக இருக்கும். ஒரு சில நாட்கள் செல்ல போகின்ற சுற்றுலாவிற்கே இத்தனை திட்டமிடல் அவசியம் என்றால், நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்யும் போது அது இன்பமாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையாகவும் இருக்கும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, வித்தவுட் விஷன் there is no mission. பெரும்பாலும் மிஷன் என்ற சொல்லுக்கு ஊழியம் என்று பொருள் கொண்டாலும் நமக்கு தேவன் தந்த முதல் ஊழியம் நமது குடும்பமே ஆகும். நாம் எதிர்பார்த்த விஷன், மிஷன் நம் குடும்பத்தில் நிறைவேற வேண்டுமானால் நம் மனதிலே கொள்ள வேண்டிய 4 காரியங்கள் உண்டு. 1, பிரே, ஜெபித்து துவங்கு. 2, பிளான், எப்படி செய்வது என்று திட்டமிடு. 3, பிரையாரிட்டிஸ், எதை முதலில் செய்ய வேண்டும் என்று வரிசைப்படுத்து. 4, ப்ரொசீட், காரியத்தை துவக்கு. நாம் இப்படியாக முதலில் ஜெபித்து பின்பு திட்டமிட்டு எதை முதலில் செய்ய வேண்டும் என்று வரிசைப்படுத்தி செய்யும் போது நாம் செய்ய நினைத்த காரியம் உண்மையாகவே சிறப்பாக முடியும். இப்படி எந்த ஒரு காரியத்தையும் சரிவர நிர்வாகம் பண்ண வேண்டுமானால் முதலாவது அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டம் அவசியம். ஒரு தேசத்தின் காரியங்களை சரிவர நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் போடுகிறார்கள். அது அந்த தேசத்தின் கணக்கு வழக்குகள் சரிவர இருக்க வேண்டும் என்றும், அரசாங்கத்திற்கு தேவையான வருமானத்தை எப்படி ஈட்ட வேண்டும் என்றும், அதை கொண்டு நாட்டின் வளங்களை எப்படி பெருக்க வேண்டும், மேலும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான முன்னேற்றத்திற்கு வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற காரியங்களை குறித்தெல்லாம் திட்டமிடுவார்கள். ஒரு நாடு சரிவர திட்டமிட்டு நிர்வாகம் செய்யாத பட்சத்தில் அது தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கியதாக பெரும் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். அதை போல ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய குடும்பத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரிவர நிர்வகிக்க வேண்டுமானால் அந்த குடும்பத்திற்கான வரவு செலவு குறித்து கணக்கிடுவது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தங்கள் வரவு செலவுகளை குறித்து கவனமாக இல்லாததால் வரவிற்கு மிஞ்சி செலவு செய்து கடன் வாங்கும் நிலைக்கு வந்து விடுகிறார்கள். கணவருக்கு தெரியாமல் மனைவி கடன் வாங்குவதும், மனைவிக்கு தெரியாமல் கணவர் கடன் வாங்குவது போன்ற காரியங்கள்
மேலும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் அந்த பொருள் தங்கள் குடும்பத்திற்கு தேவைதானா இல்லையா என்பதை குறித்து கூட யோசிக்காமல் கையில் பணம் இல்லை என்றாலும் இஎம்ஐ போட்டு அந்த தேவையில்லாத பொருட்களை வாங்கி விடுகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமானால் இப்படி வாங்கிய பொருட்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் வீடுகளில் சும்மாவும் இடத்தை அடைத்துக் கொண்டும் இருக்கின்றது. கடனும் பண பிரச்சனையும் ஒரே நாளில் வருகின்றதில்லை. வண்ணத்து பூச்சி சிறு முட்டையிலிருந்து புழுவாகி கூட்டிற்குள்ளிருந்து பின்னர் வண்ணத்து பூச்சியாக வெளிவருவது போல கடனும் பண பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி ஒரு நாளில் பெரிதாக வெடிக்கின்றது. எனவே அன்றன்று நாம் செய்கின்ற செயல்களை எல்லாம் சீர்தூக்கி பார்க்க நாம் மறக்க கூடாது. அப்படி செய்யும் போது பிரச்சனையின் ஆரம்பத்திலேயே எங்கே தவறு நடந்திருக்கின்றது என்று பார்த்து சரி செய்து கொள்ள ஏதுவாக இருக்கும். குடும்பத்தை நடத்துவதை குறித்து சரியாக திட்டமிடாமல் இப்படி கடன் வாங்கி வாங்கி பின் நாட்களில் இந்த கடன் அவர்களுக்கு மிக பெரும் பாரமாகி அதிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியாதபடி தங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து குடும்பத்தில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து அநேக குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை தவிர்க்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். மாதம் குடும்பத்திற்கான பட்ஜெட் போட்டு அந்த மாதத்திற்கான தேவைகள், செலவுகள், மற்ற இதர காரியங்கள் என்று பார்த்து பார்த்து காரியங்களை செய்வேன். இனி நான் கடன் வாங்கவே மாட்டேன் என்று ஒரு குறிக்கோளோடு வாழ கற்றுக்கொள்வோம். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வாழ்க்கை. அது நம்முடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பே இல்லை. மேலும் அது நம்முடைய குடும்பத்தில் பல தீமைகள் நுழைவதற்கு ஒரு வாசலாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்து ஒரு கோபுரத்தை கட்ட தொடங்கும் முன் செலவை கணக்கிடும் உவமையின் மூலம் சீஷத்துவத்தின் சவால்கள், சிலுவையை சுமத்தல் மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பை குறித்து திரளான மக்களிடம் அவர் பேசிய சூழலில் சொல்லப்பட்டது. ஒரு கட்டிடத்தை கட்ட தொடங்கும் முன் ஒருவன் தன்னுடைய வசதிகளை கணக்கிடுவது போல இயேசு கிறிஸ்துவை பின்தொடர முடிவெடுப்பதற்கு முன்பாக அதற்கு தேவையான தியாகங்களை யோசித்து பார்க்க வேண்டும். அஸ்திபாரம் போட்டுவிட்டு முடிக்க முடியாமல் போவது கேலிக்குரியது. அதே போல விசுவாச பாதையில் ஓட தீர்மானித்துவிட்டு உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள் வரும்போது பின்வாங்குவது என்பது ஞானமற்ற செயலாகும். இந்த உவமையினுடைய முந்தைய வசனத்தில் லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் வராதவன் என் சீஷனாக இருக்க முடியாது என்று கூறி இந்த உவமையின் மூலம் சீஷத்துவத்தின் விலை கிரயத்தை முன்வைக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உணர்ச்சி வசப்பட்டு தொடங்கும் ஒன்றல்ல. மாறாக முழுமையாக சிந்தித்து இயேசுவுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக எடுக்கப்படும் ஒரு உறுதியான முடிவு. ஒரு கோபுரத்தை கட்ட தொடங்கும் முன் செலவை பார்ப்பதை போல சீஷத்துவத்தின் சவால்களை உணர்ந்து முழு மனதுடன் இயேசுவை பின்பற்ற வேண்டிய அவசியத்தின் முக்கியத்துவத்தை இந்த உவமை உணர்த்துகின்றது. உண்மையான சீஷத்துவம் என்பது ஒரு செய்திக்கு உணர்ச்சி பூர்வமாக பதிலளிப்பது மட்டுமல்ல, அது முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்த்து திட்டமிட்டு எடுக்கப்படும் ஒரு முடிவாகும். இயேசுவை பின்பற்ற தொடங்குவது மட்டுமல்ல, இறுதி வரை நிலைத்திருப்பதே ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய இலக்காக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, முடிவு மட்டும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆயத்தமின்றி ஏதோ ஒரு அனலான செய்தியை கேட்டு தற்காலிக உற்சாகத்தின் அடிப்படையிலோ ஒரு அற்புதத்திற்காகவோ தேவைக்காக மாத்திரம் இருக்கக்கூடாது. வேதத்தில் எலிசா தீர்க்கதரிசி இந்த விலை கிரயத்தை சரியாக அறிந்ததால் அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து பார்ப்போம். 1 ராஜாக்கள் 19 19-21 வசனங்கள். எலியா தீர்க்கதரிசி ஊழியத்திற்கென்று எலிசாவை அழைக்கும்படி அவர் மேல் தன் சால்வையை போட்டபோது எலிசா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் எலியாவை பின்பற்றி தேவன் தன்னை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியான விலை கிரயத்தை செலுத்த ஆயத்தமானார். லூக்கா 9:62 சொல்கிறது, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். எலிசா ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவர் எழுந்து எலியாவிற்கு பின் சென்று ஊழியம் செய்தார். எலிசாவின் விலைக்கிரயம் ஊழியத்திற்கென்று முன்வைத்த காலை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வைக்க கூடாது என்ற தீர்மானத்துடன்
அதுவரை உலக பிரகாரமாக செய்து வந்த காரியத்தின் அடையாளம் கூட இருக்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் முடித்துவிட்டு முழு மனதோடு தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி எலியாவை பின்தொடர்ந்தார். எலிசாவின் தீர்மானம், அர்ப்பணிப்பு மற்றும் தேவனுக்கு என்று அவர் செலுத்திய விலைக்கிரயம் பின் நாட்களில் எலியாவை விட இரட்டிப்பான வல்லமையோடு தேவனுக்காக ஊழியம் செய்யும்படியாக தேவன் அவரை பயன்படுத்தினார். இன்று நாம் என்ன செய்ய போகின்றோம்? திட்டமிடாமல் தொடங்குவது தோல்வியில்தான் முடியும். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக அதனுடைய பொறுப்பையும் விலை கிரயத்தையும் சிந்தித்து செயல்படுவோம். என கண்பானவர்களே, ஒரு கோபுரத்தை கட்டுவது போல நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு நாள் வேலை அல்ல. அது திட்டமிடப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட, இறுதி வரை நிலைத்திருக்கும் ஒரு பயணம். நம்மை அழைப்பது வெறும் ஆரம்பிப்பதற்காக அல்ல, ஜெயத்துடன் முடிப்பதற்காகத்தான். அவர் நம்மை அழைப்பது பாதியில் விட்டு செல்வதற்காக அல்ல, இறுதி வரை நிலைத்திருக்கும் உண்மையான சீஷர்களாக இருப்பதற்காகத்தான். இன்று நாம் கேட்ட இந்த வார்த்தை நமக்கு ஒரு சவால். யோசித்து தொடங்கினால் உறுதி வரை இரட்சிப்பில் நிலைத்திரு. எந்த விலைக்கிரயமாக இருந்தாலும் இயேசுவை மாத்திரம் விட்டு விடாதே. நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிருபையினால் மாத்திரம்தான் நாம் நிறைவடைவோம். அதனால், ஆண்டவரே, நான் ஆயத்தமாய் இருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் தம்முடைய அளவில்லா கிருபையினால் உங்களை நிலைநிறுத்தி நீங்கள் தொடங்கினதை மகிமையாய் நிறைவேற்ற, நீங்கள் ஆரம்பித்த விசுவாச பயணத்தை வெற்றியுடன் முடிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கமாய் இருக்கிறது. தம்மை உத்தமமாய் பற்றி கொண்டவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை அறிவார், நம்முடைய வேதனைகளை அறிவார், நம்முடைய கஷ்டங்களை அறிவார். நம் தனிமையிலே கடந்து செல்கிற கண்ணின் வேதனின் பாதைகளையும் அவர் அறிவார். வேதத்தை நீங்கள் பார்ப்பீரானால், அழுகையோடு இருந்த ஆகாரை வனாந்தரத்திலே தேவன் கண்டார். தன் பிரச்சனைக்கு தீர்வு வனாந்தரம் அல்ல, எஜமான் வீட்டிலே அடிங்க இருப்பதே அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு என்று சொன்னார். பாரம்பரியத்தின் மேல் வைராக்கியம் கொண்டிருந்த சவுலை தமஸ்கஸ் பட்டணத்தில் போகிற பாதையிலே கண்டார், சந்தித்தார். வன்முறை அல்ல, மாறாமல் தேவனுடைய அன்பு தான் ஒருவரை வாழ்வை மாற்றும் என்று சொன்னார். எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கற்ற நிலையில இருந்த சமாரிய பெண்ணை கிணற்ற அண்டை கண்டார், சந்தித்தார். தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்றும், தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறது நிமித்தம் சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் திட்டமிட்டு செயல்படுகிறதை நாம் பார்க்கலாம். வியாபாரி தன் தொழிலை அடுத்த நிலைக்கு எப்படி சம்பாதிக்கலாம், தன் தொழிலை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகலாம் என்று அவன் திட்டமிடுகிறான். கணவர் மனைவி கிடைக்கிற கொஞ்சம் சம்பளத்தை வைத்து அந்த முழு மாதத்தை எப்படி சமாளிக்கலாம் என்று திட்டமிட்டு காரியங்கள் செய்கிறதை பார்க்கலாம். ஏன், எக்ஸாம் ஹாலிலே பரீட்சை எழுத போயிருக்கிற மாணவன் அந்த பரீட்சையிலே சிறந்த மதிப்பெண்களை எடுக்க எந்தெந்த கேள்விக்கு பதில் எழுதினால் எவ்வளவு மார்க் கிடைக்கும், 2 மார்க், 5 மார்க்ஸ், 10 மார்க் என்று சொல்லி அந்த கேள்விக்கு ஒத்ததாக திட்டமிட்ட ஆசிரியர்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறதை நான் பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, மனிதன் திட்டமிட்டு செய்கிறதுக்கும் தேவன் திட்டமிட்டு செய்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. மனிதன் தன்னை குறித்து திட்டமிடுகிறான். இதை நான் தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் தேவன், பரலோகம் எப்படி திட்டமிடுகிறது தெரியுமா? தன்னை குறித்து அல்ல, பிறரை குறித்து. தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்து நோக்கமாயிருக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்து கரிசனம் உள்ளவராயிருக்கிறார். யாவரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார்,
நொறுக்கப்பட்டார். சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஒவ்வொரு குறித்து கரிசனம் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் ஆண்டவர் இன்றும் பொறுமையோடு உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? வாக்கு பண்ணினவர் தன் வாக்கு தத்துவத்திலே தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பு. யாவரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று. எனக்கு அன்பானவர்களே, என்று நாம் யோசித்து பார்ப்போம். தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள், தேவனுடைய அன்பை பெற்றவர்கள், தேவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தின் ஊடாக பரலோகத்தின் நன்மையை ருசித்தவர்கள், ரட்சிப்பின் அனுபவங்களூடாக இருந்து செல்கிறவர்கள், நாம் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லியிருக்கிறோம்? வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசிப்பது நல்லது. அது மாத்திரமல்ல, பரலோகத்தின் விருப்பத்தை அறிந்து அதன்படி நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை விட்டு கொடுப்போமா? இயேசு கிறிஸ்து அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளூடாக சென்றார், அவமானப்பட்டார், ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். கடைசி மூச்சு வரைக்கும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார். எதுக்காக? நம் மேல் வைத்த அன்புக்காக. எனக்கு அன்பானவர்களே, சிலுவை ஒன்று இல்லை என்றால் மன்னிப்பு ஒன்று இல்லை. மன்னிப்பு ஒன்று இல்லை என்றால் பரலோகம் ஒன்று நமக்கு இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இயேசு சிலுவையின் ஊடாக சென்றதால தான் நமக்கு மன்னிப்பு வந்தது. நம் மன்னிக்கப்பட்டதால் தான் பரலோகத்தில் பிரவேசிக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அமைத்தார். நாமும் பிறருக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லுவோம், ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நடத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் வைக்கிறேன். அவர்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, உடைய ஆவியினால் நிறைத்தருளும். நீர் அவர்களுக்கு வைத்திருக்க திட்டங்கள், நீர் அவர்களுக்கு வைத்திருக்க தரிசனத்தை வெளிப்படுத்துங்கப்பா. ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினீர், மோசைக்கு வெளிப்படுத்தினீர், ஆகாருக்கு வெளிப்படுத்தினீர். அதே போல எங்கள் ஒவ்வொரு குறித்து நீ வைத்திருக்க திட்டங்களை வெளிப்படுத்துங்கப்பா. அந்த திட்டன்படி வாழ அர்ப்பணிக்க எங்களை பலப்படுத்துங்க. அதன்படியே எங்களை வழி நடத்துங்க. கர்த்தர் நீ அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி, கோடான நன்றி. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்க நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.